ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. இதுக்கு முன்னாடி நான் ஓரியோ கேக் செஞ்சு காட்டியிருந்தேன். அதில் க்ரீமி சீஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். க்ரீமி சீஸ் செஞ்சு காட்ட சொல்லி எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. இப்போ க்ரீமி சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஓரியோ கேக் பார்க்காதவங்க இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் 1 லிட்டர், லெமன் ஜூஸ் 3 டீஸ்பூன். க்ரீமி சீஸ் பண்ணுறதுக்கு இப்போ 1 லிட்டர் பாலை நம்ம கொதிக்க விட்டுடலாம். இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கு. இது பொங்கி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கிளாஸில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம இந்த பாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றி அப்படியே கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது எதுக்குன்னா இந்த பாலும் இந்த தண்ணியும் வந்து செப்பரேட் ஆகிறதுக்காக, அது தெரிஞ்ச மாதிரி ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கு. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா செப்பரேட் ஆகி வந்திருக்குல்ல, இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சு அதுக்கு மேலே ஒரு துணி, நல்ல வெள்ளை துணி, மல்லு துணியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா தண்ணி ட்ரெயின் ஆகணும். இப்போ இதை நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் எடுத்து இதில் வந்து தண்ணி ஊற்றி நான் ரின்ஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா, இந்த லெமன் புழிஞ்சோம் இல்லையா, அதை வந்து அந்த புளிப்பு தன்மையை வந்து எடுக்கிறதுக்காக தான் இது நம்ம ரின்ஸ் பண்ணுறோம். நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக லெமன் இல்லைன்னா நீங்கள் வந்து வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு தடவையும் நம்ம ரின்ஸ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட் டைம் நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டு செகண்ட் டைமும் நல்லா ரின்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா, இந்த புளிப்பு வந்து கொஞ்சம் கூட இதில் இருக்கக்கூடாது. நீங்கள் 2-3 தடவை கூட நீங்கள் ரின்ஸ் பண்ணிக்கலாம். அந்த புளிப்பு இது போகிற வரைக்கும் அதை வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த புளிப்பு வந்து இருக்குதா இல்லையான்னு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரிஜினல் சீஸோட டேஸ்ட் வரும். இப்போ நம்ம செகண்ட் டைமும் நல்லா அலசி எடுத்துட்டோம். இந்த தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஈவன் ஆகிறதுக்கு ஒரு தடவை சுற்றிக்கலாம். சீஸ் நல்லா வந்திருக்குது. இப்போ வந்து இதை க்ரீமியாக ஸ்மூத்தாக ஆகுறதுக்கு நம்ம இதில் ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருந்த தண்ணியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக வந்திருக்குது. டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். க்ரீமி சீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? சீஸ் எல்லாம் சம்டைம்ஸ் அவைலபிளாக இருக்காது. இது மாதிரி நம்ம ஹோம்மேட் சீஸ் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 7 to 10 days யூஸ் பண்ணிக்கலாம். கேக் இல்லாமல் மற்ற டிஷ்ஷுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா நம்ம மிக்சியில் அடிக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்குங்க. அப்புறம் மில்கில் இருந்து நம்ம செப்பரேட் பண்ணுற தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அன்றைக்கி நீங்கள் சப்பாத்தியாவது இல்லை வேறு ஏதாவது சப்ஜி பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய நியூட்ரியன்ட் வேல்யூஸ் இருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, see you, bye bye.